வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. கார்த்திகையின் போது சொக்கப்பனை கொளுத்துவது ஏன்? தீபத் திருநாளின் முக்கிய அம்சமே கோவில்களில் சொக்கப்பனை கொளுத்துவதுதான். பூலோக கற்பக விருட்சம் என்று கூறப்படும் பனை மரத்தின் அடி முதல் நுனி வரை ஒவ்வொரு பாகமும் மனித குலத்திற்கு பல நன்மைகளை தருகின்றன. அதனால்தான் நமது தேசிய மரம் பனைமரமாகும். பனைமரம் நீரை உறிஞ்சிக்கொள்ளும் தன்மையுடையது. வெள்ளம் வருவதை தடுப்பது. பனைமரத்தின் ஒவ்வொரு பாகமும் நமக்கு மிகவும் பயன் தருவது. பனைமரத்தில் செய்த கூடைகள், ஆயா அப்பத்தா பாட்டி செய்த கூடைகளில் பழங்கள் காய்கறிகளை போட்டு வைப்பது. அந்த கால ஃப்ரிட்ஜு போன்றது பனைமரக் கூடை, பனங்கூடை. நாம் எடுத்த இந்த மானுட சரீரம் பனை போல பிறருக்கு உதவுவதாக இருக்க வேண்டும் என்பதால் பனை மரத்தை தேர்ந்தெடுத்தனர். தீப நன்னாளில் கோவில் முன் உள்ள வெட்ட வெளியில் பனை மரத்தை வெட்டி வந்து நடுவர். பனை ஓலைகளை 15 அடி உயரத்திற்கு சுற்றி மேற்புறத்தை கூம்பு வடிவில் அமைப்பர். பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கிய பின் பகவானை பனைக்கு முன் எழுந்தருளச் செய்வர். ஆண்டவனுக்கு ஏற்றிய தீபத்தை கொண்டே சொக்கப்பனை கொளுத்துவர். வேறு எந்த மரத்திற்குமே இல்லாத சிறப்பம்சம் பனை மரத்திற்கு உண்டு. பனை ஓலை மட்டும் பசுமையாக இருந்தாலும் தீப்பற்றி கொள்ளும் தன்மை உடையது. ஜோதி ஸ்வரூபத்தில் சொக்கநாதர் காட்சி கொடுத்ததால் சொக்கப்பனை எரியும் போது அக்னி லிங்கமாக வழிபடுவது வழக்கத்தில் உள்ளது. மன இருளை போக்கி பரோபகாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதன் தாத்பரியம். எது எப்படியோ, பண்டிகைகள் கொண்டாடும் போது மகிழ்ச்சிக்காக மட்டுமில்லாமல் உட்பொருளை தெரிந்து கொண்டு வழிபட்டால் மேலும் கடவுளருள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. முக்கியமாக அஞ்ஞானத்தினை விலக்கி மெஞ்ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு திருக்கார்த்திகையை ஆராதிப்போம். கார்த்திகை மாத தீபத் திருநாள், பாரே ஜொலிக்கும் புண்ணிய நாள், ஊரே விளக்கேற்றி வணங்கும் நாதன் தாள் ஜோராய் பின்னில் இருக்கும் கதையை கேள். பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் நடந்தது போட்டி. பெரியவன் யாரென்பதை காரணம் காட்டி சிவனின் அடிமுடி தேடினர் ஓடி. சொக்கனின் பாதம் தெரியாமல் விஷ்ணுவோ வாடி. பிரம்மன் சொன்னான் பொய்யை, பைய பார்த்தேன் முடியை, சாட்சிக்கு கூப்பிட்டான் தாழம்பூவை. விவகாரத்தால் சிவன் நகர்த்தினான் கோபக்காயை. லோகத்தில் கூடாது பிரம்மனுக்கு கோவில் பூஜை. கதை நடந்த ஊர் திருவண்ணாமலை. மமதை தீர்த்த சிவனே மலை. ஜோதி ரூபமாய் நின்று செய்தார் லீலை. ஆதி அந்தமில்லா சொக்கனின் திருநிலை. பிரம்மனும் விஷ்ணுவும் கண்ட ஜோதி தரிசனம், பாரே காணனும் என்பதன் கரிசனம். கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம். ஊர் முழுவதும் அன்று தீபமாய் சிவன் நாட்டியம். சொக்கப்பனையை முதல் நாள் கொளுத்துவர். சொக்கிப்போய் வணங்கினால் போகும் மீளாத்துயர். முடங்கியவை நீங்கி வாழ்வு போகும் உயர். அடங்கும் தீமைகள் நிலை என்றும் ஒளிர். முதல் நாள் ஏற்றுவது பரணி தீபம். விதவிதமான விளக்குகள் போக்கும் நம் சாபம். சாஸ்திரப்படி நெய் நல்லெண்ணெய் ஊற்றணும். வாஸ்துவத்தில் தீபத்தை இரையாய் போற்றணும். மகாபலி மன்னன் முன் ஜென்மத்தில் இருந்தது எலி. தாவலின் போது விளக்கில் விழுந்து தூண்டப்பட்டது திரி. ஜொலித்து தீபத்தில் கூடியது நெருப்பு ஒளி. கனிந்த சிவனால் எலியின் மறுபிறவியே மகாபலி. வீட்டின் வாசல், தெய்வ கோயில், ஆண்டவன் மண்டபம், மலைவாசல், குளக்கரைகள், கடைஸ்தலங்கள், நல் நிலைகள் தீபம் ஏற்றினால் ஜொலிப்போம் வாழ்வில். இருள் அகற்றும் தீபம் ஏற்றினால் அருள் சிவனால் கிடைக்கும் ஏற்றம். வாழ்வில் இருக்கும் சிறப்பான மாற்றம். எல்லா நலமும் நம்மை போற்றும். விரதம் இருந்தால் வெகு புண்ணியம். பரணியில் தொடங்கி பண்ணுவோம் அன்னதானம். தரணி நலமாக எண்ணங்கள் மின்னனும். சிறப்பாய் காப்போம் விரத கண்ணியம். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye bye.